ஏழுகுண்ட வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. யாரு கோயில பண்ணுற? எனக்கு தான் போட்டுங்க. ஆமா அப்படி சொல்ல நினைச்சு, ஆனா அப்படி கிடையாது. சொல்லு யாருக்கு? திமுகவோட 200 சீட்டும் காலி. இப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ கூட்டணி கூட்டணி நேற்று பேசின ஆமா முடிஞ்சு போச்சு. ஆமா ஏடிஎம்கே. அப்புறம் அந்த தேமுதிக, ஆமா அவங்களுடைய எம்பி சீட்டும் காலி. அதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? எது சந்தோஷம் தான். என்ன கொஞ்சம் நெஞ்சம் இது வரையும் கட்சியில ஒரு எம்பி கூட இல்லையா? ஒரு எம்பியாவது வாங்கி போட்டுமே. அது கட்சி இருக்கணும்ல. அதுவும் கரெக்ட் தான். கட்சியே இல்லாம எம்பி வாங்கி என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்படி நினைக்கவே இல்லை. அவங்க தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது புரட்சி கலைஞர் இருந்துற வரைக்கும் கட்சி இருந்துச்சு. ஓரளவுக்கு தொண்டர்கள் எல்லாம் பிரபலமா இருந்தாங்க. ஆமா. ஆனா எங்கெங்கயோ வச்சு பாக்குறாங்க பேனர், வர வழியெல்லாம் பாக்குறோம் முட்டி மோதி. இந்த கட்சியில இருக்கிற பேனர் பார்த்தா இந்த போட்டோ இருக்குது, அப்படியே எதிரில பார்த்தா அவன் போட்டோ அதுலயே இருக்குது. அவரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, முன்னாள் முதலமைச்சர் போன எலெக்ஷன்ல பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் பாமக வரும் 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 வரும்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியில பாமக வந்து பிஜேபி தரப்புல போனதா சொன்னாங்க. ஒரு சில பேர் என்னன்றாங்க, பாமகவுல அன்புமணி பேர்ல கேஸ் இருக்குல்ல அதனாலதான் போயிட்டாங்க அப்படின்னா. ஆனா உண்மை அது கிடையாது. பாமக வலுவா இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டாங்க. அந்த தொகுதிகளை அதிமுகவும் வலுவா இருக்கு, நாங்களும் வலுவா இருக்கோம், கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் என்ன பிரயோஜனம்? இல்ல சொல்றேன். அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது ஏடிஎம்கே தரப்புல இருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க வந்து தென் சென்னை எடுத்துக்கோ, வட சென்னை எடுத்துக்கோ, திண்டுக்கல் எடுத்துக்கோ. பாமக வந்து இப்போ குறிப்பிட்ட மிகப்பெரிய வாக்கு வங்கி வந்து வட மாவட்டங்கள்ல தான் இருக்கு. அந்த வட மாவட்டங்கள்ல கேட்கும்போது அந்த தொகுதிகளை கையை விரிக்கிறீங்க. அதுல முக்கியமா சேலத்துல இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கோம் வந்து கேட்டப்போ சேலம் தொகுதி கொடுக்க முடியாது, செய்யார் ஆரணி ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. அதான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த கூட்டணி செட் ஆகாதுன்னு சொல்லி தான் பாமக வேற ஒரு கூட்டணியை. இப்போ இருக்கிற பிரச்சனையில ஒருத்தன் பொது தொகுதியே வாங்க மாட்டான். இவங்க அதாவது தனி தொகுதியிலேயே வேட்பாளர் களமிறக்கி பண்ணாங்க. அப்போ வந்து பெரிய கூட்டணி அமைப்புன்னு சொன்ன எடப்பாடி என்னாச்சு, டம்மி ஆயிட்டாரு. டம்மியான பிறகு ஏதோ ஒரு கட்சி யாரா இருக்கீங்கன்னு பார்த்தா, சரி தேமுதிக இருக்கீங்க வாப்பா வந்து உனக்கு எத்தனை சீட்டு வேணும் சொல்லி அன்னைக்கு ஏதோ கொடுத்தாங்க. ஏதோ கட்சி கொஞ்சம் அனுதாப அலையில ஓட்டுக்கு நினைச்சாங்க. ஆனா அது பெருமளவுல நடக்காம போனதுதான் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் எனக்கு தேமுதிக எல்லாம் வேணாம் நான் இல்லைன்னா ஒண்ணு கிடையாது போ அப்படின்னு. நீ இருந்தாதான் எனக்கு ஓட்டு லாஸே ஆகும், நீ வரலாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற. நேத்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். நான் சொன்னோமா, நாங்க என்ன கேட்டோமா, இல்ல உடனே பாத்தியா ட்வீட்டை, பிரேமலதா ட்வீட்டை பாத்தீங்களா, தர்மம் வென்றே தீரும் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு டெலிட் பண்ணிட்டாங்க. இது யாரோ அட்மின் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏர்போர்ட் பத்தி போட்ட மாதிரி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல என்ன ஆச்சு, இந்த மாதிரி இவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டியாளருக்கு, அதாவது ஒரு செய்தியாளர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன சொல்லலாம், ஏன்பா இது எங்களுடைய கூட்டணிக்குள்ளே இருக்குது, எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நாங்கள் இதை பேசி தீர்த்து முடிவு கட்சி பிரச்சனை ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னு பேசியிருக்கலாம். எடுத்தாடுப்பா நாங்கள் எப்போங்க சொன்னோம், நாங்கள் எங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம், மரியாதை எடுத்துக்கிட்டேன் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் பொசுக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கூட்டணி விஷயத்தை பற்றி கேட்கும்போது நேற்று வந்து ஒரு மேட்ரு வந்து வெளியே வருது. அதாவது நீங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பதில் சொல்லிட்டு போனாரு. அப்படி அது வழவழதான் கிடையாது. வந்தா ஓகே, இதுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு, இன்னைக்கு பிஜேபியோட எதிரி கிடையாது, பிஜேபி எதிரி கிடையாது, எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான். நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூசகமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, பிஜேபி உள்ள வரும், பாமகவும் உள்ள வரும், தேமுதிகவும் உள்ள வரும். தேமுதிக இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா எம்பி சீட் கொடுக்கல, பாவம் அவங்க ஓடிட்டாலும் ஓடிடலாம், விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி வந்து இப்படி வரவே திமுகவுக்கு இப்ப அல்லு கொஞ்சம் விடுது. 200 சீட்டாச்சு கிடைக்குமா? இந்த கூட்டணி தானே போன தடவை டஃப் கொடுத்தாங்க. இப்ப மறுபடியும் அதே கூட்டணி இணையும் போது என்ன ஆகும், திமுக மேல இருக்க எதிர்ப்புலாம் பயங்கரமா இருக்குல்ல, அது எல்லாமே என்ன ஆகும், அந்த 200+ கனவு வந்து அழிச்சிருச்சு, தகர்த்துறோம். அந்த 200 சொல்றீங்களா, அந்த 200 சொல்றீங்களா? 200 தான். ரெண்டுமே 200 தான். சரி அதை விடுங்க, இதெல்லாம் பேசினுக்கிறேன். இப்போ 500 கோடினா ஒருத்தன் 500 கோடி வந்து அது ஒரு வாரமா எங்கன்னா ஒன்று பண்ணி கொடுத்துட்டோம், ஓட்டை பிரிக்கிறதுக்கு. இல்ல அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி சீமான் என்ன பண்ணிட்டு அதே வேலையை இப்போ விஜய் பண்ண போறாரு. அதாவது இவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அந்த வேலையை. ஆமா, அந்த வேலையை வந்து இப்போ ஒரு வாங்கிக்கிறாரு. ஆனா அது வந்து யாருக்கு சாதகமா போகும்னா அது திமுக தான் சாதகமா இருக்கும். இருந்தாலும் கூட அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு
ஒரு குறிப்பிட்ட அளவு பிரிச்சுட்டா கூட அவங்களால வர முடியாது. அதனால இப்போ இதுக்கு முன்னாடி சீமான் செஞ்சு அவங்க சொல்லிக்கிறாங்க எனக்கு 20% வாக்கு வங்கி இருக்குது, 20 வயசு கீழே இருக்கவங்க தான் அவங்க கட்சியிலே இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாக்கு சதவீதம் இருக்கு, எடுத்த உடனே எனக்கு 20% வாக்கு அப்படிலாம் கிடையாது. 20 வயசு கீழே இருக்கிறவங்க தான் அரசியலே இருக்கான். இவங்க வந்து அந்த முகத்துல இருக்க கிரேஸ், அவருக்கு இருக்கிற கிரேஸ் வச்சு அந்த ஃபேமஸை வச்சு பெரிய சொல்ல முடியாது. களத்துல கட்டமைப்பு இருக்கணும். ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளையில போறோம்னா ஏற்கனவே அந்த ஊர்ல ஏடிஎம்கே டிஎம்கே பிஎம்கேன்னு ஒரு ஆணி வேற ஊனி வச்சிருப்பாங்க. அந்த கட்டமைப்பை மீறி நீ போய் அங்க அரசியல் பண்ண முடியும். மாவட்ட செயலாளர் போட்டுடலாம், இதுக்கப்புறம் நீ ஒன்றிய செயலாளர் போடலாம். ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணணும், அங்கங்க கிளை நிர்வாகிகளை போடணும், கூட்டமைக்கணும். கிளை நிர்வாகிகள் சும்மா நான் 5000 தர நீ கட்சிக்கு வந்துரு. உங்களுக்கு விழுற வாக்கு சதவீதம் சீமானுக்கு எப்படி விழுந்தது? சீமான் அவர்களுக்கு கட்டமைப்பு கிடையாது. ஓகேவா? கிளை நிர்வாகிகளோ ஒன்றிய பெருசான கட்டமைப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கட்டமைச்சுட்டாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்துதான் கட்டமைச்சு அவுத்துட்டு போயிட்டாங்களே மொத்த பேரை. இப்போ அது அவுத்துட்டு போறாங்க இருக்கு. ஏன்னா கட்டமைச்சாங்கல்ல, களத்துல வந்து தனித்து நிக்க திராணிய வேணும்ல, கட்டமைச்சு வேட்பாளரை போட்டு இவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க. இப்ப அதேதான் விஜய்க்கு விழும். என்ன ஒண்ணு, சீமானை விட விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலா வேணும், அவ்வளவுதானே. ரசிகர் ஓட்டு, அவன் ரசிகர் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, குழந்தைகள் ஓட்டு. அவர் போட்டோ எடுக்கிறது பாத்தீங்களா? அந்த டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, எடுத்த உடனே தோல் மேல கை போட்டு மாமா கிட்ட. தலைவர் அதெல்லாம் தப்பா பேச, அதெல்லாம் தப்பா பேசக்கூடாதுன்னா இல்லை. அது என்னங்க, நாங்க போய் நின்று இப்போ வேற ஒருத்தர் கூட தோல் எடுத்தா நீங்க என்ன எவ்வளவு பேர் பிரச்சனை ஆக்குவீங்க? அவர் வந்து ஒரு ஆக்டரு, கிரேஸான முகம், அதெல்லாம் வந்து தோல் மேல கை போட்டு கிரேஸான முகம். உனக்கு அதான் கண்ணுக்கு பிரச்சனையா? அதுதான் பிரச்சனை. நாட்டுல 1008 பிரச்சனை நடக்குது. நம்ம போய் சும்மா செல்ஃபி எடுத்தா கூட போட்டோ எடுக்கிறது வர மாட்டாங்க, ஓடிடுறாங்க. அவர்கிட்ட மட்டும் தோல் மேல கை போட்டு எடுக்கிறாங்க. இது நல்ல கதையா இது. ஏன் ஒரு ஒரு இதுல நீலகிரியில ஒரு உறுதிமொழி கேட்கறாங்க. அந்த உறுதிமொழி கேட்கும்போது வலையில பிடிச்சி ஒரு ஊரா திமுக ஆகிறாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. விஜய் தோல் மேல கை போட்டுதான் செத்து போன ஒரு பணம் இருக்குது, அது கையில இருந்து மோந்தத்தை கட்டுறான், கரவேட்டி கட்ட திமுக காரன். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. தோல் மேல கை போட்டது ஒரு குத்தமா? ஒண்ணு இல்ல. இப்ப வைரமுத்து எடுத்துக்கங்க, அவர் மேல 10 பொண்ணுங்களுக்கு மேற்பட்டு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. பாலியல் குற்றச்சாட்டு. மீட்டு அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னைக்கும் முத்து முத்து முத்துமா, ஷாம்பு முத்துமான்னு பாட்டு பாடுறாங்க. ஷாம்பு வயிறு முத்தமா. யார் அந்த பொண்ணு வராது? இந்த ரேடியோலாம் ஜாக்கியா இருக்கு, சுசி லீக்ஸ்னு ஒரு பெரிய அளவுல. ஆர்ஜே சுசி இன்னைக்கும் அது பாட்டு பாடுது. அவங்க வீட்டுக்கு போனா ஷாம்பு கொடுத்து அனுப்புதான். கிஃப்ட் எது கொடுக்குதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தா கிஃப்ட் கொடுத்தா அம்மா கூட போனோடனே ஷாம்பு தூக்கி கொடுத்தா இதான் கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை நீ திமுக மேடையில ஒரு மேடை தவறாத ஏத்துற. அதெல்லாம் உனக்கு வெக்கமா? அதெல்லாம் தெரியல. விஜய் வந்து தோல் மேல கை போட்டுதான் உனக்கு தப்பா போச்சா? ஏங்க பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான என்னோட கஷ்டம் அது இல்ல. பாலியல் குற்றச்சாட்டு அவர் டைமண்ட் முத்து, வைரமுத்து, அவர் இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டு அவர் மேல ஒரு 10 பெண்கள் மேற்பட்டு பாலியல் குற்றச்சாட்டு. கரெக்டா? அந்த பர்சனை ஒவ்வொரு திமுக மேடையிலையும் ஏத்துறீங்க, புகழ பாடுறீங்க. ஆமா. அப்புறம் நீங்க சீமான குற்றம் சொல்றீங்க. சீமான குற்றம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஸ்டாலினை பத்தி தெரியுமா? அந்த கதை வெளியே வந்ததுன்னா ஸ்டாலின் என்ன தெரியுமா? 90s கிட்ஸ்க்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, அது அவங்களுடைய பர்சனல். அதை வந்து பேசக்கூடாது. அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பொது தளத்துல நீ பாலிடிக்ஸ் அட்டாக் பண்ணு, பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ இவங்க திருப்பி கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? வைரமுத்து மேல 10 பொண்ணுங்க புகார் கொடுத்ததுல கனிமொழி அவர்களை பார்த்து கேட்கறாங்க, கனிமொழியம்மா நீங்க வந்து சீமான பேசுறீங்க, அவங்க கட்சியில் இருக்கீங்க சொல்றேன், அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை பார்த்து பெண் நிர்வாகிகள் நீங்க தான் யோசிக்கணும்னு கனிமொழி அம்மா சொல்றாங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா இது திருப்பி அவங்க கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? ஒவ்வொரு மேடையா வைரமுத்து கூப்பிட்டு ஏற்றுறீங்களே, அவர் மேல 10 பொண்ணுங்க பாலியல் குற்றச்சாட்டு உள்ள வச்சீங்களா? வைக்க முடியுதா? உங்க கட்சிக்காரன்னா ஒண்ணு. நீ போய் யார்கிட்ட கேட்டுக்கிறாங்க பாரு, அக்கா கனிமொழி கிட்ட. எங்க கேட்கணும் ஏது கேட்கணும் விவசாய இல்லை. இதுல அம்மையார் வந்து ஒரு மேடையில சொல்லுவாங்க, அதாவது அந்த பதவிகள் திமுகவில் இருக்கவங்க யார் யார் என்னென்ன பதவிகள் அனுபவிக்கிறாங்க. அப்பா முதலமைச்சர், அப்புறம் வந்து பையன் துணை முதல்வர், அம்மாவுடைய கொள்ளு பேர் இல்ல பொண்ணு வந்து மத்திய மந்திரி, பொண்ணோட ஆசை, அது மனதை கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லி யார் பேசுறது? அம்மையார் பேசுறாங்க. ஜெயலலிதா அவ்வளவு கட்சி அவங்க அப்பயே ஓப்பனா பேசுனாங்க, மனம் கவர்ந்தவருக்கு
மந்திரி பதவி. யார் அந்த மனம் கவர்ந்தவர் அப்படி? ரோசா ரோசா ரோசாவா? இப்படிலாம் உங்க பொழப்பு நாறுது. நீங்க வந்து மத்தவங்கள குறை சொல்றீங்க. சொல்லலாமா? இதெல்லாம் தப்பு. இப்ப நீ சொன்ன மாதிரி தோல் மேல கை போட்டான்னு ஒரு இதை எடுத்து போடுறது ஒன்றும் இல்லைப்பா. விஜய் அவர் மீட்டிங்ல ஒரு நிமிஷம் அப்படி தாமதமா பேப்பரை பார்த்துட்டாரு. அதுக்கு இந்த ஊபிசிலாம் கதறாங்க. என்ன கதறாங்க? வாத்தியா எழுதி கொடுத்ததே ஒழுங்கா படிக்கிறது இல்ல. நேத்து வீடியோ பாத்தீங்களா? ரமலான் நோன்பு திறக்கிறாங்களாம். அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் வந்து சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு. ஒரு துண்டுச்சீட்டை பார்த்து படிக்கிறாரு. தடுமாறி எங்களுக்கு இந்துக்கள் எதிரிகள் கிடையாது, முஸ்லீம்களும் எதிரிகள் கிடையாது. என்னையா பேசுறீங்க? பேசின வசனத்தையே திருப்பி பேசுறீங்க. ஐயோ, இது வந்து இவங்களுக்கு எழுதி கொடுத்ததே ஒழுங்கா படிக்க தெரியும். இவங்க வந்து அடுத்தவங்க என்னன்னா குறை பண்ணுவாங்களா? நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இது இந்த விஷயத்துல. விஜய் யாரா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நியாயமா பேசினா விஜய் இப்போ இது வரைக்கும் இங்க விக்கிரவாண்டில ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டாங்கப்பா. பெரிய மாநாடு நடத்துனாங்க. அது ஒரு துண்டுச்சீட்டு இல்லாம கையை வீசிட்டு பயங்கரமா பேசினாரு. அந்த பேசுறது ஏன் இங்க பேசணும்? அதாவது அரசியல்ல ஒரு சில விஷயங்கள் நாகரிகமாவும் இருக்கணும். அதே நேரத்துல ஏதாவது ஒண்ணு வாய் விட்டுட்டுன்னு வச்சுங்க, தப்பா பேசிட்டோன்னு வச்சுங்க, அதை புடிச்சுக்கிட்டே நம்ம ஆளுங்க கடைசி வரையும் ஏன் அப்புறம் அதனாலதான் எல்லா அரசியல்வாதிகளுமே நீங்க நல்லா பார்க்கலாம். சின்னதா துண்டு சீட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க நம்ம எல்லாருமே சொல்றோம் அந்த மாதிரினா அம்மையார் கூட அவங்க வந்து தன்னுடைய அசிஸ்டன்ட் மூலமா அந்த துண்டு சீட்டை தான் இப்படி வைப்பாங்க. அதுல அந்த சின்ன சின்ன பாயிண்ட் ஹிண்ட் நோட் பண்ணியிருப்பாங்க, இதை தான் பேசணும் அப்படின்ட்டு. ஆனா இவரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபுல்லாவே எழுதி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாவே ஹிண்ட் தான். அதுல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாதுன்னு சொல்லணும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பட்சிதான் பாதுதான் பட்சிங்கிறாரு. கணக்கு கொண்டு சொன்னாரு. அது பாத்தீங்களா? இந்த மாதிரி கணக்கு இதெல்லாமே பார்த்து தப்பா படிக்கிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம ஆதித்யா டிவி இந்த சிரிப்பு எல்லாம் பார்க்க தேவையில்ல. திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுறது பார்த்தாலே ஸ்பீச் மட்டும் போட்டு அடிச்சுட்டு உட்காந்து பாரு, இப்படியே பேசினது முதலமைச்சர் அறகுறையா தரகுறையா பேசுறது இங்க உள்ள போட போறாங்க. ஐயோ, முதலமைச்சர் நாங்க பேசல, மு க ஸ்டாலின் தான் பேசுறோம். மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது. அவரு சும்மா ஒரு பொம்மை வச்சிருக்காங்க, துணி சுத்தி பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க. அவரு பின்னாடி மருமகன் சபரிசன் தான் முதலமைச்சர். சொல்லுங்க, நான் சொல்லுமோ சொல்லு. அப்போ இப்ப நம்ம வந்து கூட்டணி விஷயத்துக்கு வருவோம் மறுபடியுமா? ஆமா, இன்னும் நம்மளா நெறியாளரா? ஆமால, நம்மளே சொல்லி ஆமா, கண்டவெல்லாம் நெறியாளர்னு ஏறி ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுறான். நம்ம சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு? அதுல இந்த 200+ கூட்டணி தகர்வு முடிஞ்சிருச்சா? 200 plus. ஆமா, இதுல 40 தொகுதி விஜய் கொடுக்குறதா பேசிக்கிட்டாங்க. ஏடிஎம்கேல இருந்து அவங்க வந்து 40 தொகுதிலாம் நாங்க வரமாட்டோம், நாங்க வந்து தனியா 236 தனியா நின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அப்ப இதுல வந்து பிஜேபி அண்ணாமலை அவர்களை பார்த்து கேட்கறாங்க. அண்ணாமலை எப்போ என்ன சொல்றாரு? இல்லைங்க, நான் எங்க தலைவர் தான் கூட்டணி அப்படி இப்படி டான்னு உடச்சு பேசுறாரு. இது என்ன பண்ணிட்டாங்க, மைக்கு நீட்டும் போது நாளைக்கு நான் பொறுமையா பேசுறேன், இதை பத்தி அவசரத்துல பேசினா தப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தலைவர் பொறுப்பு, மாநில தலைவர் பொறுப்பு மறுபடியும் வழங்குறாங்கல்ல, அதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, கூப்பிட்டு வச்சு அமித்ஷாவும் சொல்லிட்டாரு. அமித்ஷா சரி அண்ணாமலை இந்த மாதிரி வந்து நம்ம கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும், நீ வந்து தனியெல்லாம் போனா திமுக தான் ஜெயிப்பாங்க, அதனால நீ கூட்டணி வைக்கிற மாதிரி உன்னை தலைவரா போறேன் இல்லைன்னா கிடையாது. ஆமா, உடனே இந்த சாட்டையால அடிச்சுக்கிறேன், செருப்பு போடாம போறேன், உடனே அண்ணாமலைஜிலாம் ரைட்டு உங்களுக்கு கூட்டணி வச்சிருப்போம். அண்ணா சரிங்க அண்ணா சரிங்க, நான் தான் தலைவர் பண்ணிக்கலாம், மாநில தலைவர் நடந்தவன், சரி நான் கூட்டணி வைக்கணுமா வச்சுக்கிறேன், அவ்வளவுதான், யார் கூட வைக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க ஒரு அட்னஸை போட்டு வந்துட்டாரு. இப்போ இந்த எம்பி சீட்டுக்கு வரும் மறுபடியும் இந்த எம்பி சீட்டு. ஆமா, ஏடிஎம்கால ஒரு எம்பி சீட்டு கன்ஃபார்ம். ரவீந்திரன் போயிருக்காரு. இல்ல அவர்லாம் கிடையாது, நான் சொல்றேன் புதுசா இப்ப வர போறதா. இப்போ இந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஒரு எம்பி சீட்டு கன்ஃபார்ம், ஒன்னு கன்ஃபார்ம். ஆக மொத்தத்துல 34 எம்எல்ஏவும் 34 எம்எல்ஏ இருக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கு. அதுல ஒன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மீதி 4 பேர் இவங்களுக்கு தேவைப்படுது. அதுல 4 பேர் யார் ஆதரவு கொடுக்குறாங்க, இல்ல அவங்களுக்கே அந்த எம்பி சீட்டை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க,
கண்டிப்பா பாமக கூட்டணியில் வருதுன்னா அவங்களுக்கு அந்த எம்பி சீட்டு கொடுத்துருவாங்க. அதனாலதான் பையனுக்கு தானே வாங்கி கொடுப்பாரு. அதான் தேமுதிக போன மிஸ் ஆனது பாமகவில் இருக்க அன்புமணி ராமதாஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்ட விஷயம் வரைக்கும் இவர் வந்து சட்டமன்றத்தில் களமிறங்கதாகவும் எம்பி சீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வாய்ப்பு இல்லை அப்படின்னு. சரி, யாரு கொடுத்தா நமக்கு என்ன வந்தது? எம்பி சீட்டு யாருன்னா கொடுக்கட்டும், யாருன்னா வாங்கி கொடுக்கட்டும். வரப்போற தேர்தல் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. டெய்லியும் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களா? மக்களை சப்ஸ்கிரைப் பண்றாங்க. நீ சொல்லாத, பிடிச்சிருந்தா அவங்களே பண்ணிட்டோம். அப்படி சொல்றேன். பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்றீங்க, இல்ல டிஸ்லைக் பண்ணுங்க. ஆமா, அப்பதான் எங்களுக்கு எதை திருத்திக்கணும், எதை பண்ணணும்னு. ஆமா, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.